விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் அடுத்த வாரம் திரையில் வெளியாக உள்ளது. அடுத்த வாரம் இந்நேரம் எங்கு திரும்பினாலும் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றிய பேச்சுக்கள் தான் போய்கொண்டு இருக்கும். விஜயின் படம் என்பது இதற்கு ஒரு காரணமாக இருந்தாலும் அவரின் கடைசி படம் என்பது ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்க மிக முக்கிய காரணமாக இருக்கும். எனவே இப்படத்தை விஜய் ரசிகர்கள் எமோஷனலாக கொண்டாட தயாராகிக் கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. பெரும்பாலான ரசிகர்களுக்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் மிகவும் பிடித்துவிட்டது. விஜய் ரசிகர்கள் இந்த ட்ரெய்லரை கொண்டாடி வருகின்றனர். அதன் காரணமாக யூடியூபில் இந்த ட்ரெய்லர் மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. இதனை படக்குழு அதிகாரபூர்வமாகவே அறிவித்துள்ளது. KVN புரோடக்ஷன்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஜனநாயகன் ட்ரெய்லர் படைத்த சாதனைகளை பதிவிட்டு இருக்கின்றனர். ஜனநாயகன் ட்ரெய்லர் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் இரண்டையும் சேர்த்து 70 மில்லியன் பார்வையாளர்களை பெற்று சாதனை செய்திருக்கின்றது. யூடியூபில் 44 மில்லியன் பார்வையாளர்களையும் இன்ஸ்டாகிராமில் 26 மில்லியன் பார்வையாளர்களையும் ஜனநாயகன் ட்ரெய்லர் பெற்றிருப்பதாக KVN நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இந்த சாதனையை தளபதி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்க்கும்போது இப்படத்தின் கதைக்கரு பகவந்த் கேசரி படத்தின் தழுவலாக இருக்கும் என்றே பலர் கணித்துள்ளனர். அதே சமயம் கதைக்கரு மட்டும் தான் ஒன்றாக இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் வேறு ஒரு படமாகவே இருக்கும் என தெரிகின்றது. ட்ரெய்லரில் அரசியல் வசனங்கள் தூக்கலாக இருப்பதால் கண்டிப்பாக இப்படம் அரசியல் கதைக்களம் கொண்ட படமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.